லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சிருக்காங்க. இப்படி நல்லா இருக்குங்க. வச்சிருக்கேன் அவரைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரைக்காய் பொரியலும் வச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குட்டீஸ் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதங்க. நல்லா சுட சுட சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பாருங்க தோசை செஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததா வந்து புளி சாதம் செஞ்சிருக்காங்க. இந்த புளி சாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. புளி சாதம் செஞ்சுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா சொரக்காய் குழம்பு வச்சிருக்காங்க. இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கா. ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்ததா பாருங்க கீரை வந்து கடையல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன். அவரைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். சமையல் எல்லாம் சமைச்சு லஞ்ச் பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிக்கலாம். சாதம் போட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியலும் வந்து வச்சுக்கிறேங்க. இந்த அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரைக்காய் பொரியலும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா எல்லாரோட பாக்ஸுக்கும் இன்னைக்கு சாதம் தாங்க வைக்க போறேன். கூடவே அவரைக்காய் பொரியலும் வச்சுக்கிறேன். எப்பயும் போல சாதத்திலேயே நான் அவரைக்காய் பொரியல் வச்சிருவாங்க. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கீரை தொக்கு மாதிரி செஞ்சிருந்தால அதுதான் வைக்க போறேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க பிடிச்ச மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேங்க. அடுத்ததா சமையலுக்கு வந்து சொரக்காய் குழம்பு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சொரக்காய் குழம்பு போட்டு வச்சுக்கிறேன். சாதமும் போட்டுறாங்க. சாதம் அவரைக்காய் பொரியல் பாருங்க. சாதம் அவரைக்காய் பொரியல் போட்டிருக்கேன். கவினுக்கும் பாத்தீங்கன்னா கீரை தொக்கு கொஞ்சமா வச்சிடுறேன். ஆம்லெட்டும் போட்டு வச்சுக்கிறேங்க. இருந்தாலும் வந்து குழம்பும் வந்து கொஞ்சமா வச்சுக்கிறேன். அடுத்ததா ஸ்பூன் பாக்ஸ்ல வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறேன். அவரைக்காய் பொரியலும் வச்சுக்கணுங்க. ஆம்லெட் வந்து பாத்தீங்கன்னா கவினுக்காக போட்டிருந்தா அவங்க பாக்ஸ்ல வந்து ஆம்லெட் வச்சுக்கிறேன். அடுத்து டீஸ்பூன் கீரை குழம்பு கேட்டிருந்தா 4 கீரை குழம்பு வச்சுக்கிறேன். லஞ்சுக்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் குழம்பு வச்சுக்கிறாங்க. சொரக்காய் குழம்புனா நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. அதனால சொரக்காய் குழம்பு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு சமையல் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.